மற்றும் என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர்களே, அத்தோடு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஜனாதிபதியாக தெரிவாயிருக்கும் எங்களுடைய நாட்டினுடைய எதிர்கால தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களே, உண்மையிலே இந்த நாளிலே சிலர் கேட்டார்கள், ஏன் சாணக்கியன் நீங்கள் மட்டக்களப்பிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ வடக்கு கிழக்கிலேயோ இல்லாமல் ஏன் கொழும்பு மாவட்டத்திலே கூட்டங்களிலே பேச வந்திருக்கிறேன் என்று கேட்டிருந்தார்கள். நான் அந்த இடத்திலே எங்களுடைய மக்களிடம் சொல்லியிருந்தேன், வடக்கு கிழக்கிலே கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு 80% ஆதரவுடன் ஜனாதிபதியா தெரிவாக போறார் என்ற அந்த வாக்குறுதியை வடக்கு கிழக்கு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை விட மட்டக்களப்பிலே செய்யறதுக்கு வேலை இல்லை. ஆனால் ஏன் கேட்டார்கள், ஏன் நீங்கள் அப்படின்னா கொழும்புக்கு வரையில் இருந்து கொழும்புக்கு நாங்கள் வருகை தந்தது கொழும்பு மாவட்டத்திலும் எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் அதிக அளவாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். இந்த மக்களுக்கு முன்னிலே நாங்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக தெரிவாக போற சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற செய்தியை தான். ஏன் நாங்கள் இந்த செய்தியை இந்த கொழும்பிலே சொல்றோம் என்று சொன்னால், கடந்த கோட்டாபே ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே பலர் சொன்னார்கள், ஏன் வடக்கு கிழக்கிலே கோஹோம் கோட்டாண்டு பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டங்கள் இல்லை என்று. அந்த நேரத்தில் எங்களுடைய மக்கள் சொன்னாங்க, சார் நாங்கள் கம் ஹோம் கோட்டாண்டு எப்ப சார் சொன்னோம் அவரை கோஹோம் கோட்டாண்டு சொல்றதுக்கு? வடக்கு கிழக்கிலே நாங்கள் அவருக்கு வாக்களிக்கவும் இல்லை, நாங்கள் அவரை வர சொல்லவும் இல்லை. அதே போலதான் இந்த தேர்தலிலே கொழும்பிலே இருக்கும் மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும், என எந்த வேட்பாளரையும் ஆதரிக்க கூடாது என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே வரை தந்திருக்கிறோம். இன்று தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே வடக்கு கிழக்கிலே பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி. இந்த இலங்கை தமிழரசு கட்சி 1949ஆம் ஆண்டிலே மக்களுக்காக அரசியல் செய்யும் இந்த கட்சி பிரதானமான கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்கிற என்ற தீர்மானத்தை எடுத்து அவரை நிச்சயமாக நாங்கள் வெல்ல வைப்போம். இன்று வடக்கு கிழக்கிலே ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களை நாட்டுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பார் பெர்மிட் கொடுத்து விலை வாங்கி இருக்கிறார். இன்றும் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு ஆதரவு இருக்கார். நிச்சயமாக அவருக்கு என்னென்ன வழங்கப்பட்டாரோ தெரியாது. பார் பெர்மிட் இருக்கிறவருடைய ஆதரவு தான் இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருக்கு. அதே போல காசுக்கு விலை போறவருடைய ஆதரவு தான் இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இருக்கு. நேர்மையாக மக்களுக்காக அரசியல் செய்யும் அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து மக்களுடைய ஆதரவும் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கே தான் இருக்கின்றது. நாங்கள் தமிழரசு கட்சி இந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பல விடயங்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கு. இதிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களிலே முன்னேற்றகரமாக இருந்தபடியினால் தான் நாங்கள் அவரை ஆதரித்திருக்கிறோம். அவர் நிச்சயம் வெல்வார். அவர் வெண்டா பிறகு இந்த விடயங்களை அவர் நடைமுறைப்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. Welcome to Amazon College and Amazon Campus, the future of modern education. We are a TVEC registered institute collaborated with many international universities which are recognized globally and by the UGC. Amazon College provides high quality of diploma, HND, degree and master programs. For more details, Amazon College and Campus, 294 Gall Road, Colombo 4, Sri Lanka. Visit www.amazoncollege.lk.